This video is sponsored by BuyMode shopping app. This is one of the online shopping app. இது வந்துட்டு இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ இது மாதிரியும் இதுவும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க் உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கோட இந்த ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அமேசானையும் இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 மந்த் ஆச்சு. 3 மந்த் குழந்தைக்கு ஆச்சுன்னா அந்த குழந்தை என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவ முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3 மந்த் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தடுப்பூசி கண்டிப்பாக போடுவாங்க. இந்த டைமு நீங்கள் வந்துட்டு தடுப்பூசி போட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தடுப்பூசி உங்கள் குழந்தைக்கு போட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட பேபிக்கு வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு அவங்களே சிரப்பு கொடுத்துருவாங்க. அதை வந்து வாங்கி போட்டுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு குழந்தை இருக்குனாலே சளி மருந்து, காய்ச்சல் மருந்து ரெண்டுமே ரெகுலராக வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க. தீர தீர வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எப்போ சளி பிடிக்கும், எப்போ காய்ச்சல் வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. உங்கள் கையில் எப்போதுமே வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. இந்த டைமில் வந்துட்டு நிறைய குழந்தைங்க ஆ ஊன்னு சொல்லிட்டு நல்லா கத்துவாங்க. என் அம்மா வாய்ஸ் கேட்டாலே அவங்க வந்துட்டு திரும்பி பார்ப்பாங்க. அம்மா வந்து தூக்கும்போது கொஞ்சம் சிரிப்பாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டைமில் அம்மா வந்துட்டு பேசினாங்க அப்படின்னா நல்லா கேட்பாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க, சிரிப்பு வரும். இந்த டைமில் வந்துட்டு வாயில் நிறைய ஜொல்லு வரும். அம்மா வாய்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா சவுண்டு விடுவாங்க அம்மா வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு இந்த டைமில் மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களும் வாயில் வந்து விரல் வைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் டோன்ட் வெரி, அது வந்துட்டு கையை எடுத்து ஒரு 10 டைம்ஸ் விட்டிங்கன்னா அதுவே வந்துட்டு அப்புறம் கை வந்து அந்த வாய்க்கு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு உர போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்னோட பேபிஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த குழந்தை வந்து வாயில் கை வைக்கும்போது அந்த கையை வந்துட்டு எடுத்து விட்டேன். அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம்ஸ் வைக்கிது அப்படின்னா 5 டைம்ஸ் எடுத்து விட்டுருவேன். அப்படி எடுத்து விடுறதுனால அதுவே பழக்கமாயிரும். வாய்க்கு கை கொட்டு போகாது குழந்தைங்க. அது ஒரு 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. கை போணுச்சு அப்படின்னா. இதுக்காக நான் எந்த உரையும் யூஸ் பண்ணல. எந்த ஒரு பிளாஸ்டிக்கில் பால் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. கையை எடுத்து விட்டு அந்த குழந்தைய வந்துட்டு கற்றுக்குச்சு வாயில் கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆக்டிவிட்டி போகலாம். இந்த டைமில் வந்துட்டு 3 மந்த் ஆச்சுன்னா இப்போ நம்ம கை வந்து 10 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லாம் ஒன்று பெருசு ஒன்று கீழே அந்த மாதிரி நம்ம கை விரலே இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா குழந்தைங்களும் வேறு வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்தில் பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து ஒவ்வொரு குழந்தை 3ஆவது மந்தில் தான் பண்ணும். 3ஆவது மந்த்து பண்ணுற ஆக்டிவிட்டி ஒவ்வொரு குழந்தை ஃபஸ்ட்டு மந்த்லேயே பண்ணிடும். இந்த மாதிரி எல்லா குழந்தையும் எல்லா மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் இதை நினச்சி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த டைமில் வந்துட்டு 3 மந்த் ஆச்சு அப்படின்னா தலை நிற்கும்னு சொல்லுவாங்க. தலை நின்றும். ஒவ்வொரு குழந்தைக்கு தலை நிற்கும். ஒவ்வொரு குழந்தைக்கு 5 மந்த் ஆனதுக்கப்புறம் தான் தலை நிற்கும். இது டோன்ட் வெரி, நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபீல் பண்ணிக்காதீங்க. டெய்லியும் இந்த டைமில் வந்துட்டு டம்மி டைம் கொடுங்க. என்னென்னா குப்புற படுக்க வச்சு கொஞ்சம் தலையை வந்து பிடிச்சிக்கோங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சீக்கிரமாக வந்துட்டு குப்பிளிச்சிருவாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால மோஷன் நல்லா போகும். நீங்கள் வந்துட்டு ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு கலராக நிறைய வாங்கி காமிங்க. நிறைய பேசுங்க. டாய்ஸ்லாம் நிறைய வாங்கி காமிங்க கலராக. அந்த டாய்ஸ்லாம் காமிக்க இது பாலு,
இந்த மாதிரி அப்படி சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கறனால அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அந்த குழந்தையும் சீக்கிரமாக பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க.